தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு காஞ்சி தீனன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள பேச இருக்கிறோம். குறிப்பாக சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், முன்னாள் மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள், மறுபக்கத்தில் பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் நிறைய கருத்து விமர்சனங்கள் அது தொடர்பாக எழுந்திருக்கின்றன. நிறைய விஷயங்கள் இது தொடர்பாக நம்ம பேச இருக்கிறோம். திரு காஞ்சி தீனனை வரவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லும். தொடர் வணக்கம். வணக்கம் தோழர். நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கும். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல அரசியல் களம் ரொம்ப நாளுக்கு நாள் பரபரப்படைந்து வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக செங்கோட்டையனின் தமிழக வெற்றி கழகத்தினருடைய இணைப்புக்கு பிறகு டிசம்பரில் கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த பக்கத்தில் காங்கிரஸ் 5 பேர் கொண்ட குழு அமைதியாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் யாரும் சேரல அப்படின்னு நிறைய அரசியல் பரபரப்புகள் சென்று கொண்டிருப்பதை நம்ம உணர்கிறோம். எப்படி பார்க்கலாம்? செங்கோட்டையனோட தாவேக்காவோட அவர் இணைந்தது, அதற்கு பிறகு எழக்கூடிய நிறைய விமர்சனங்கள் நீங்கள் அறிந்தது தான். எப்படி பார்க்குறீங்க திரு தீனன்? கண்டிப்பாக செங்கோட்டையனுடைய வருகை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு பலவீனமாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு பலம் கூடி இருக்குதுன்றது தான் பார்க்கணும். எதன் அடிப்படையில்னா, இப்போ இளைஞர்களை அனைத்து அரசியல் கட்சிகளையும் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக மாநாடுகளை போடுவாங்க. அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி அந்த தலைவர்கள் அந்த இளைஞர் சக்தியை அந்த கட்சிக்கு கொண்டு வருவாங்க. அதாவது புதிய ரத்தத்தை பாய்ச்சறது தான் அதனுடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர் சக்தி பெரும்பான்மையாக ஏறக்குறைய ஒரு 75-80% தமிழக வெற்றி கழகத்து பின்னாடி இருக்கிறத நம்ம அறிகிறோம். ஆனால் இளைஞர்கள் அப்படின்னும் போதே அவங்க கையில் ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை தற்கூரி அப்படின்ற ஒரு புதிய பட்டப்பெயர்களாக வச்சு இன்றைக்கி அழைக்கிறாங்க. அதை கடந்து இன்றைக்கி வயதில் மூத்தவர்களாக அந்த அரசியல் கட்சிக்கு உள் வர்றதா எப்படி பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்றைக்கு தாவாக்காக்கு இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் வருகைக்கு பிறகு குறிப்பாக அந்த கொங்கு மண்டலங்களில் சின்ன சின்ன செய்திகளை நம்ம பார்க்கும்போது வயது மூத்தவர்கள்லாம் 60-70 வயது கடந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாவேக்காவுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த துண்டுகளை தோல் மேலே போட்டுக்கிட்டு பயணம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது இன்றைக்கு ஒரு 10% இன்றைக்கி கூடி இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தாலும் கூட, இன்னும் ஒரு 6 மாதத்தில் தாவேக்காவுடைய திட்டம் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சி முன்னணி தலைவர்களை ஒருங்கிணைக்கிற திட்டத்தை அண்ணன் செங்கோட்டையன் கையில் எடுத்திருக்கிறாரு. இதனுடைய வெளிப்பாடாக அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக தாவேக்கா மாறி இருக்கிறதுன்றது தான் பார்க்கணும். இப்போது செங்கோட்டையனோட வருகை அல்லது அந்த தாவேக்காவுடனான அவருடைய இணைப்பு என்பது தாவேக்காவிற்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அது சரியாக புரிந்து கொள்கிறேன். ஆமாம். அதிமுகவிற்கு பலத்தை குறைக்கும் அல்லது பலவீனம்னு சொல்றீங்க. ஆமாம், அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன் இந்த நான் கேள்வி முன்வைக்கிறேன்னா, இன்னைக்கு திமுகவில் கோலோச்சக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான். ஆமாம் ஆமாம் 96 அந்த படலம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. சேடப்பட்டி முத்தியாவிலிருந்து அது ஆரம்பமாகி விட்டது நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக. அப்போ அதிமுகவில் செங்கோட்டையனோட அதிமுகவில் வெளியேற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒன்று தான் அப்படின்னு அந்த கட்சியினர் சொல்றாங்க. இதனால எந்த பாதிப்புமே அதிமுக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய கேள்வி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு தலைவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு இணைஞ்சாங்க அப்படின்றது உங்களுடைய கருத்தாக நீங்கள் முன்வைக்கிறீங்க. அப்படியும் புரிஞ்சுக்கலாம், வைக்கிறீங்க. ஆனால் ஒரு பெரிய பெரும் படைகள் எங்கேயுமே போய் மாறுற மாதிரி இருக்காது. அந்த ஒரு தலைவருக்கு ஏதாவது அந்த கட்சியில் ஒரு முரண் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக அன்றைக்கு வேறு வழி இல்லைன்றதுக்காக அவங்க திமுகவில் போய் இணைஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிடம் அதிமுகவில் இருக்குது. அனைவரும் இபிஎஸ்ஸை ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொன்னால் அது 100% நம்ம சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் வெற்றிடம் அப்படின்றது சரியா? அம்மையாரோட இறப்புக்கு பிறகுதான் பிரதானமான எதிர்கட்சியாக தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக தக்க வச்சு சரியாது இல்லை. எதிர்கட்சியாக தக்க வைக்கிறாருன்னா ஒருத்தரால் அவர் தலைவர் ஆக்கப்பட்டு அந்த கட்சி அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு நடந்த அரசியல்கள் எல்லாமே நம்ம எல்லாரும் அம்மையாரோட மறைவுக்கு பிறகு நான் சொல்றேன். மறைவுக்கு பிறகு இல்லை, மறைவுக்கு பிறகு அவரு தண்ணி தேர்தலில் எங்கேயும் எந்த தேர்தலில் நின்று அந்த அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு மக்கள் இன்னும் வாக்கு செலுத்தலை. அப்போது அதுவரை அப்போ மக்கள் ஏற்றுக்கலன்னு தான் அதை சொல்ல முடியும்.
அந்த தலைமைக்கு அவர் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை அன்றைக்கி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் கொடுத்துட்டு போனாங்க. அதுலேயும் நிறைய முரண்கள் இருக்குது. இன்றைக்கு அதிமுக ஓட்டை அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில் போகுதுன்றது தான் உண்மையான நிலவரம். அதாவது இன்றைக்கு இபிஎஸ்ஸுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளாத தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அடுத்த நிலை பொறுப்பாளர்கள்லாம் வந்து திமுகவுக்கு அந்த பெரும் படை வந்து எந்த சூழலையும் போகாது. காரணம்னா நேற்று வரை, ஏன்னா அவர்கள் பதவி ஆசைக்காகலாம் வந்து தொண்டர்கள் இல்லை, தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இருந்தாங்க. கூட திமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆமாம், அழைப்பு விடுத்தாலும் கூட அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் வழி வந்த மாணவர். அவர் அம்மா வழியும் பின்பற்றி அவர்களுக்கு 100க்கு 100% விசுவாசியாக இருந்தவர். அவர் உடனடியாக வந்து திமுகவுக்கு போகக்கூடிய மனநிலை இல்லை. இதிலிருந்தே அவருடைய நேர்மை, அவருடைய அரசியல் ஒழுக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இன்னை வரை, நேற்று வரை நம்ம வந்து திமுகவை அரசியல் எதிரியாக பார்த்தோம். இன்றைக்கு தவேகாவுடன் போனால் மட்டும்தான் அது அரசியல் எதிரி கடைசி வரையும் தொடரும். நம்முடைய அரசியல் பயணம் சரியாக இருக்கும்ன்றத அண்ணன் செங்கோட்டையன் தீர்மானித்து சரியான இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னை வரையிலும் அவர் வந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகைப்படத்தை அவர் அகற்றலை. அவருடைய அலுவலகத்திலையும் அந்த படத்தை போடுறாரு. அம்மா சட்டப்பையில வச்சிருக்காரு. அம்மா சமாதிக்கு போய் விளக்கத்தையும் சொல்றாரு. ஜனநாயகம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அம்மாவுடைய சமாதிக்கு போய் வணங்குறாரு. தாவேகா தொண்டர்களும் அவர்களோட போறாங்க. அதாவது இவர்கள் அண்ணன் செங்கோட்டையோட அரசியலுக்கு வந்தவங்க மட்டும் போகலை, தாவேகால இந்த 2-3 ஆண்டுகளாக பயணம் பண்ணக்கூடிய இளைஞர்களும் அந்த சமாதிக்கு போறாங்கன்னும் போது இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை கூடுதலாக தாவேகாக்கு அறுவடை செஞ்சு கொடுக்கன்றது தான். அதுதான் ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கப்படுது. நீங்கள் அதிமுக வந்து அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அல்லது முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், இவர்களோட வாக்குகளை அறுவடை செய்ய பார்க்கிற தாவேகா, அதனால தான் செங்கோட்டையனை கூப்பிட்டுருக்காங்க. அதன் மூலமாக அதிமுக வாக்குகளை அறுவடை பண்ண நினைக்கிறார் தாவேகா அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அப்படியே புரிஞ்சுக்கலாம். இது நோக்கம் தாவேகாக்கு இல்லை. ஏன்னா இந்த முரண் வந்து இபிஎஸ்க்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கும் எப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு மேடைகளிலும் எம்ஜிஆர் பத்தி, அம்மையார் ஜெயலலிதா பத்தி எல்லாம் பேசுறாரு. இல்ல, வருகைக்கு பிறகு செங்கோட்டையன் அண்ணன் வந்து அதை முன்னிலைப்படுத்துறாரு. ஆனா இபிஎஸ்க்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கும் முரண் என்பது தாவேகாக்கு போறதுல வந்து அவங்களுக்கு சிக்கல் இல்லை. ஒட்டுமொத்த அதிமுகவை பலப்படுத்தணும், விலகி இருக்கக்கூடிய தலைவர்களாக ஒருங்கிணைச்சு அதிமுகவை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வரணுன்ற முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியை வந்து நான் ஒற்றை தலைமை, எனக்கு மீறி அதிகாரம் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் தான் இந்த கட்சியினுடைய தலைமை, ஒரு ஜனநாயக போக்கு இல்லாத அவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக, அந்த கருத்து மோதலின் காரணமாக அண்ணன் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினதின் அடிப்படையில் தான் வந்து வராரு. வந்துட்டு பிறகு தான் அவர் வந்து எந்த இயக்கத்துக்கு போனால் சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை, அந்த ஒரு தேடல் அவர்கள் இருக்குது. இப்போ தாவேகாவோட செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதிமுக தரப்புல இருந்து அல்லது அதிமுக ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக முழக்கத்தெல்லாம் செங்கோட்டையன் முன்வைக்கல, அதற்காக எந்த வேலையெல்லாம் அவர் பண்ணல, இது முழுக்க முழுக்க அவருடைய ஈகோ பிரச்சனை, அதனால தாவேகாவை சென்றடைந்து விட்டாரே தவிர இங்க ஒன்றுபட்ட அதிமுகவை வந்து கட்டமைக்கணும் அப்படின்லாம் அவர் எந்த துரும்பை கூட கிள்ளி போடல அப்படின்னு இப்போ பேசுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது அரசியல். இதெல்லாம் வந்து மாமியார் உடைச்சா மண் குடம், மருமகள் உடைச்சா பொன் குடம் அப்படின்ற போல அண்ணன் புகழேந்தியில வந்து பல காலகட்டங்களில் பல தொலைக்காட்சிகள் பேட்டிகளில் வந்து அவர் ஒருங்கிணைக்கிறதுக்கு நாம் நிறைய அவர் போராடி இருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் புகழேந்தி கூட ஒரு 2-3 நாட்கள் முன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துருக்காரு. நானும் அண்ணன் செங்கோட்டையனும் வந்து ஒரு இடத்துல சந்தித்து அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தோம். அண்ணனும் வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத என்கிட்ட உறுதிப்படுத்தினார். கடைசி வரையிலும் இபிஎஸ் இடம் கொடுக்காதனால இன்றைக்கி இது மாதிரியான நிலைமை அப்படின்றத நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். இப்போ தாவேகா சேர்ந்ததுக்கு அப்புறமா செங்கோட்டையன் வந்து ரொம்ப அவருடைய பேச்சுக்கள், அவருடைய தொகுதிக்கு சென்ற போது அவருக்கு கிடைக்கப்பட்ட வரவேற்பு, அந்த தொண்டர்கள் மத்தியில் அவருடைய பேசினெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்குது. டிசம்பரில் வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்றத பதிவு செய்கிறார் செங்கோட்டையன். பெரிய திட்டமிடல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணவர், அம்மா கூட அரசியல் பண்ணவர். ஒவ்வொரு கூட்டணி பேசும்போதும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் அரசியலுக்கு வந்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வளர்ந்துருக்கு. அப்போது
இவருக்கு பிறகு வந்த கட்சிகள் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக வந்த சூழலெல்லாம் இவர் பார்த்தவர். அந்த சூழ்நிலையெல்லாம் இவர் வந்து அனுசரித்து கூட்டணியை பேசி அந்த அவர் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு வந்து பலம் சேர்த்தவர். இப்போ இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு அவருடைய அனைத்து சாதுரியத்தையும் அரசியல் அனுபவத்தையும் பயன்படுத்தி மிக சிறப்பான கூட்டணி தாவேகா தலைமையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கான நகர்வுகளில் கண்டிப்பாக போவார். ஏன்னா இப்போ அம்மா அவர்கள் அவங்களுடைய பிரச்சார பயணத்தில் மொத்த பிரச்சார பயணத்தையும் இவர் திட்டமிட்டு கொடுக்குற அளவுக்கு இவருக்கு கீழே அந்த பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா இவர்கிட்ட ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இருக்கும், அது ஒரு நேர்த்தியாக இருக்கும், அது வெற்றியை கொண்டு சேர்க்கும் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் அந்த அம்மா கையில் கொடுத்துருக்காங்க. அதே அடிப்படையில் தான் தாவேகா தலைவர் அவர்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த உயர்மட்ட குழுவுக்கு ஒரு தலைவராக போட்டு அந்த குழுவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது தாவேகா அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுது, அடுத்த கட்ட அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை பார்க்குதுன்றத வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம். இப்போ அதிமுகவில் இருக்கும்போது செங்கோட்டையனோட பணிகள் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோதே அவருடைய பயண திட்டங்களை வகுத்து கொடுத்தார், ஆலோசனைகள்லாம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போய் அவங்களாம் பேசவே முடியாது, இன்டர்காமில் தான் பேசுவாங்க. அது போய் அவங்கள சந்திச்சுட்டு போய் கடல் வெளியில் வந்து இவங்களாம் உருட்டுவாங்க. இப்படி இருவேறு கருத்து தொடர்றதை நம்ம பார்க்குறோம். நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அது முழுக்க முழுக்க அதிமுகவில் வந்த ஒரு மூத்த நிர்வாகி, நீண்ட நெடிய அனுபவத்திற்கு சொந்தக்காரரான செங்கோட்டையனோட அவருடைய பலம் அல்லது அவருடைய அறிவுரை, அவருடைய அணுகுமுறை எல்லாமே தாவேகாவிற்கு பயன்படுமா, தாவேகா அவரை பயன்படுத்தி கொள்ளுமா? ஏன்னா முழுக்க முழுக்க தாவேகாவோட தொண்டர்கள், இளைஞர்கள், ரசிகர்களாக தான் இன்னும் இருக்காங்க, அரசியல் மயப்படுத்தவே இல்லை. அப்படின்னும் போது இவருடைய அந்த இன்புட்ஸ்லாம் வந்து தாவேகா வந்து அதை சரியாக எடுத்துக்குமா, பயன்படுத்திக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அண்ணன் செங்கோட்டையன் வந்து கடலில் கரைச்ச பெருங்காயம் போல் வந்து கரைச்சி விடப்படலை. அவருக்கு வந்து மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்து அந்த உயர்மட்ட குழுவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது முழுக்க முழுக்க அவருடைய அனுபவத்தை பயன்படுத்திக்கின்ற முடிவுக்கு வந்து தாவேகா தலைவர் வந்துட்டார் அப்படின்றது தான் உணரணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கரூர் விஷயத்தில் வந்து போதிய பாதுகாப்பு இல்லை, உங்கள் கையில் தொண்டர்படை இல்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்த பிறகு அடுத்த கட்ட நகருக்கு இன்றைக்கி தாவேகா வந்துட்டாங்க. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து அவங்க தலைமையில் ஏறக்குறைய 2000-3000 தொண்டர்களுக்கு வந்து அந்த வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதே போல் அரசியல் ஆக்கப்படலை அப்படின்ற ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட அதை உடைத்தெறிவதற்காகவும் அதே போல் ஒரு பயிற்சி என்பது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளை கூட வச்சுக்கிட்டு அந்த இளைஞர் சக்தியை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற பொறுப்பை வந்து தாவேகா தலைவர் உணர்ந்த அடிப்படையில் தான் வந்து அவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து அண்ணன் செங்கோட்டையன் வந்தாலும் கூட அவருடைய அந்த 50 ஆண்டு கால அரசியலை பயன்படுத்தி அவரை வந்து முன்னிலைப்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களை வந்து அரசியலாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் அவரை இணைச்சிருக்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரியுது. இனி வந்து அரசியலாக அந்த கட்சி இன்னும் வலுவாக இளைஞர் படைகளோடு வந்து இயங்கும் அப்படின்றது தான். இப்போ தாவேகா விஜய் மீது தொடர்ச்சியாக வைக்கிற விமர்சனம் அல்லது குற்றச்சாட்டு என்பது அவர் இன்னமும் வந்து டவுன் டு எர்த்தா இல்லை. தமிழகத்தில் வந்து அரசியல் களம் அப்படின்றது மக்களோடு கலந்து மக்களிடமிருந்தே கற்றுக்கொண்டு மக்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் மீண்டும் அவர் வந்து ஒரு எலைட் லீடராக தான் தன்னை வந்து தகவமைச்சு கொள்கிறார். குறிப்பாக கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்கள தங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு பார்த்தாரு. உலகத்தில் எங்கேயுமே அது நடந்தது கிடையாது. பாதிக்கப்பட்டவர் வீட்டுக்கு போய் தான் ஆறுதல் சொல்லுவாங்க, பாதிக்கப்பட்டவர்களை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னார், அவர்களுக்கு உதவிகள் செய்தார் அப்படின்னு விமர்சனம் இருக்குது. இப்போ செங்கோட்டையனோட இணைப்பு விழாவில் கூட நம்ம வழக்கமாக தமிழகத்தில் கடத்தில் பார்க்கும்போது அந்த தலைவரை சந்திப்பார், அந்த தலைவரோடு தான் அந்த பேட்டியை கொடுப்பார். அப்போ வந்து தொடர்ந்து தலைவர் அதை பேசுவார், ஆமா ரொம்ப மகிழ்ச்சி இந்த இவர் வந்து எனக்கு கட்சியில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் இந்த தாவேக்காவில் அது கூட நடக்கல. செங்கோட்டையன் சந்தித்து விட்டு செங்கோட்டையன் தான் செய்தியாளர் சந்திப்பில் சந்திக்கிறாரு ஒழிய ஏன் அது விஜய் கூட இருந்து அவர் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிடலாம். அப்போ இன்னமும் தன்னை ஒரு எலைட் லீடராகவே தான் தக்கவமைச்சுக்கிறாரு. தமிழக அரசியல் களத்தை நோக்கி அவர் வரவே மாட்டாரு, எளிமையா தன்னை வந்து முன்னிறுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்க கேள்வி சரிதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பரிணாம வளர்ச்சி. நம்ம ஏறக்குறைய ஒரு 75-80 ஆண்டு கால அரசியலை பற்றி பேசுகிறோம். அன்றைக்கு இருந்த ஊடகம் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே ஊடகவியலாளர். யாரெல்லாம் கைபேசி வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஒரு ஊடகவியலாளர் ஆகிட்டாங்க. அப்போது
இவர் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம். கரூருக்கு ஒரு தகவல் சொல்லி ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த ஒரு நிகழ்விலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விமர்சனங்கள் இருக்குது. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புலையும், அரசாங்கம் வந்து தாவேகா அதுக்கான தயாரிப்போடு வரல அப்படின்றது போன்ற விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இவர் இன்றைக்கி உச்சபட்ச நடிகர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவர் மக்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக முழுமையாக அரசியல் படுத்தாத, முழுமையாக முன்னணி தலைவர்கள் எல்லாம் பயன்படுத்தாத, இவருக்கு ஏனோ ஒரு போக்கோட இவர் வெளியே சாலைக்கு வந்தாருன்னா ஒரே ஒரு 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 தொண்டர் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தலைவர் இருக்கார் அப்படின்ற ஒரு குறுஞ்செய்தியோ அல்லது அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பகிரில் வந்து பகிர்ந்துட்டாருன்னா அங்கே திடீர்னு ஒரு 10,000-20,000 பேர் கூட்டம் கூடக்கூடிய ஒரு சிக்கல் ஏற்படும். மீண்டும் ஏற்கனவே அந்த 41 தொண்டர்களை வந்து எழுந்துட்டு தாவேகாவுடைய தலைமை எவ்வளோ வேதனையில் இருக்குதுன்றது நம்மளை உணர்கிறோம். அதை போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக மெல்ல மெல்ல வராரு. இன்றைக்கு அனுபவசாலிகள்லாம் இன்றைக்கி அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் கட்சியில் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. இவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் கட்சிகளாக மாற்றிட்டு கண்டிப்பாக வருவார். இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்படுது தொடர்ந்து. திரு தீனன், நீங்களும் களத்தில் பார்த்துருப்பீங்க, திமுகவையும் அதன் தலைமையும் திட்டுவதற்கு எதுக்கு கட்சி? இதை தான் திமுக எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியுமே அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை திட்டுவதற்காக இதுக்கு ஒரு கட்சி நீங்கள் நடத்தணும், வேற என்ன கொள்கை, வேற என்ன கோட்பாடு, நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன், நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு உங்களுக்கான ஒரு ப்ராக்ரஸிவே இல்லாமல் வெறுமனே மேடைகளில் திமுகவையும் அதன் தலைமையும் திட்டுவதற்கு மட்டும்தான் விஜய் இருக்காரு அப்படின்னு விமர்சனம் தொடர்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இப்போ அது உண்மை இருக்கா? இப்போ நமக்கு எதிராக இருக்கவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தொடர்ந்து வந்து தற்கொலை அது மாதிரி போன்ற விமர்சனங்களை வந்து ஆளும் தரப்பு வைக்கும்போது அதற்கான பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் கட்சி துவங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் அனைவருக்கும் சமம் அப்படின்றத வந்து அந்த அவங்களுடைய கொள்கையிலே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கொள்கை தான் 2000 ஆண்டா தமிழுக்கு இருக்குது. இல்லை, அதை சொல்றதுக்கு நீ எதுக்குன்ற இல்லை, சொல்றதுக்கு எல்லா உயிர்க்கும்ன்றது இல்லை. அது நடைமுறை தமிழர் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இல்லை, அதுதாங்க ஐயா, அதென்ன நீ கொள்கையா முன்வைக்கிறேன்? இல்லை, அதுதான் நடைமுறைக்கு வரல அப்படின்னும் போது தான் இங்கே சிக்கல் வருது. இன்றைக்கு இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிடத்தை பேசக்கூடிய திமுக அது வந்து சரிவர நிறைவேற்றலை அப்படின்னும் போது அதை 100% நான் நிறைவேற்றுவேன்ற கொள்கைக்கு கொண்டு வராங்க. அதே போல் அஞ்சலி அம்மாலாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளிக்கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா தாவேகா தான். அதே போல் வந்து யார் இன்றைக்கு தமிழகத்தில் பேசினாலும் கூட காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. அப்போ அந்த காமராஜரை வந்து முன்னிலைப்படுத்துகிறாருனாவே அங்கே வந்து ஊழலற்ற ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்களில் மிகச்சிறப்பான அந்த கட்சி துவங்கும்போதே அவங்களுடைய கொள்கைகளாக சொல்லிட்டு தான் துவங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு கள நிலவரத்தில் இருக்கக்கூடிய அரசியலை பேச வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவுடைய அராஜகத்தை எதிர்க்க வேண்டிய அடிப்படையில் ஒரு தொடர்ந்து திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்காங்க. இப்போது இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு 26 தேர்தலில் வந்து இந்த பெண்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், 18 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஏறக்குறைய சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 1.13 1,13,00,000 வாக்காளர்கள் இருப்பதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாமே தாவேகாவோடு தான் போகும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை அந்த பக்கத்தில் தெரியுது. அப்படி தான் பார்க்கலாமா? அதை முதல் தலைமுறை வாக்காளர் மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்ப ஓட்டு கூட இன்றைக்கி போகக்கூடிய அந்த தாய்மார்கள், ஒரு பிள்ளை வந்து இதில் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னும் போது எந்த இடத்துலையும் பிள்ளை தோற்று போகணும் அப்படின்றத வந்து தாய் இருக்கு. எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? முதல் தலைமுறை வாக்காளர்களோ அவங்களோட குடும்பத்தினரும் தாவேகாக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்ன நம்பிக்கையில் சொல்கிறீங்க? இல்லை, அவர்கள் என்ன இதுக்கு முன்னாடி என்ன விஜயோட ப்ராக்ரஸிவ்னு கேட்குறேன். இல்லை, ப்ராக்ரஸிவ் திரையில் நடித்தார், அதை கடந்து என்ன அப்போ நான் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறேன். இப்போ எம்ஜிஆருடைய ப்ராக்ரஸிவ் என்னன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எம்ஜிஆரும் அரசியலுக்கு வந்தார். வந்த உடனே முழுவதுமாக வந்து அன்றைக்கு அந்த திமுகவை அழித்தொழித்து நீதி கட்சியோட பயணித்தார், திராவிட கழகத்தோட பயணித்தார், பொருளாளராக இருந்தார். அவருக்கு நிறைய ப்ரொஃபைல் இருக்கு. இல்லை, அரசியல் பயணம் எதுவுமே இல்லை, அரசியல் பயணம் இருக்கு. ஆனால் மக்கள் பணியில் இவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றத கொண்டு வந்து மக்களுக்கான அனைத்து நிகழ்வுகளுக்கும் அந்த அவருடைய அந்த ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்தினார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் இறந்த அந்த உயிர் நீத்த அந்த உறவுகளை போய் பார்த்தாரு. பல்வேறு அந்த மக்கள் சார்ந்த போராட்டங்களுக்கு அவரால் முடிஞ்சதை பின்னாடி இருந்து, ஏன்னா வந்து இன்றைக்கு அரசியல் கட்சியாக அறிவிக்கப்பட்டுட்டே வந்து அவரால் பகிரங்கமாக வெளியே வர முடியல. ஆனாலும் கூட மக்கள் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளிலும் மறைமுகமாக வந்து தலையிட்டு தான் அவருடைய பங்களிப்பை கொடுத்துருக்காரு.
இப்போ டிசம்பரில் வந்து கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு செங்கோட்டையின் பெரும் நம்பிக்கை விதைக்கிறத பார்க்குறோம். உள்ளபடியே நம்ம களத்தில் பார்க்கும் பொழுது தாவேக்காவோட எந்தெந்த கட்சியெல்லாம் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அனுபவத்தில்? ஆஸ் ஆஃப் நோ யாரும் போகல, செங்கோட்டையன் மட்டும் போயிருக்காரு. அதாவது இது வரைக்கும் பெரிய தலைவர்கள் இல்லை பிற கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்கள் யாருமே தாவேக்கோட வரலன்னு தொடர்ந்து இந்த விமர்சனம் வந்த இடத்துல செங்கோட்டையன் போயிருக்காரு. சரி, கண்டிப்பாக அதை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் நான் ஆரோடம் சொல்ல விரும்பல. அது நீங்க சொல்ல முடியாது, நீங்க தாவேக்கோட பிரதிநிதி அல்ல. இல்லை, ஒரு அரசியல் பார்வையாளராக நான் கேட்கிறேன். அது ஆரோடம் சொல்ல விரும்பல. இன்றைக்கு பொறுத்தவரையிலும் இன்றைக்கு 2 பிளவா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அது எப்படி முடிவு எடுக்கும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பு அன்புமணி நோக்கி நகர்ந்து விட்டது. தீர்ப்பு வேணாலும் இருக்கலாம். அதாவது ஓராண்டுக்கு தான் அதுக்கு பிறகு மருத்துவர் கையில் தான் போக போகுது. இருந்தாலும் மருத்துவர் ராமதாஸ் என்பது அரசியல் அப்பாற்பட்டு அவர் வந்து ஒரு நிறுவன தலைவர், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தினுடைய தலைவர். அவருடைய சொல்லுக்கு கண்டிப்பாக வந்து வாக்கு வங்கி இருக்கும். அதே போன்ற அடுத்த கட்டத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு அமைப்புகள், சின்ன சின்ன அரசியல் கட்சிகள்லாம் வந்து இணையக்கூடிய வாய்ப்பு, அதை இணைக்கக்கூடிய இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் இருப்பார். சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் கட்சிகள் தாவேக்காவோட இணையாதோ? இல்லை, இப்போ இங்க சொல்லக்கூடிய கட்சிகள் அப்படின்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க? அஃப்கோர்ஸ் பாமக, தேமுதிக, இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். இல்லை தேமுதிக அரசியல் களத்தில் தேர்தலில் கோல் வச்சு கூட கட்சிகள் வச்சு கண்டிப்பா நீங்க தேமுதிகவையும் தாவேக்காவையும் வேறு வேறு கட்சியாவே பார்க்கவே கூடாது. காரணம் என்னன்னா, அண்ணன் விஜயகாந்த் அவர்களால் விஜய் வளர்க்கப்பட்டவர். அந்த அந்த பாசமும் அந்த நேசமும் அந்த தலைவர்களுக்கு, அதனால இயல்பா தேமுதிக தாவேக்கோட தான் வரும்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, நேத்திக்கு முளைச்ச காலம்லாம் அப்படின்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தாவேக்காவை தான் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணாரு சில தினங்களுக்கு முன்னால். இதுவும் ஆர்வடம் தான். இப்போ நேற்று முளைச்ச காலான்னு யாரை சொல்றாங்கன்றது அது அவங்க ஒரு உள் மனசுல இருக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை என்பதை விட அவர் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக தான் வந்து விஜய் வந்து அந்த குடும்பம் பார்க்குது. விஜயகாந்துடைய தொண்டர்கள் வந்து அந்த தலைவருக்கு பிறகு அடுத்த தலைவர் அப்படின்னும் போது விஜயை தான் பார்ப்பாங்க. திரு தீனன், உங்களுடைய பேச்சில் தாவேக்காவுக்கு பெரிய ஆதரவு கரம் நீட்டுவதாக தெரிகிறது. ஒருவேளை தாவேக்காவில் தாங்களும் இணைந்து விடுவீர்களோ? இல்லை, இணைஞ்சா என்ன தப்பு? என்னுடைய கேள்வி அதான் தோழருக்கு. இருந்தாலும் ஒரு நியாயத்தை பேசுறதுக்காக என்ன தப்பு அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்ல எனக்கு தெரியல. ஒரு உங்களால நெடிய அனுபவம் வாய்ந்த ஒரு தீனன் அவர்கள் தாவேக்காவை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். இல்லை, இது அரசியலா பார்க்கணும். அதாவது நான் இந்த 30 ஆண்டு கால அரசியல் பணியில் தமிழ் தேசியத்தை முன்னோக்கி பயணம் பண்ணேன். ஆக்சுவலாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் மத ரீதியாகவோ அல்லது சாதி ரீதியாகவோ எந்த இடத்துலையும் நம்ம மொழி ரீதியாக தமிழ் சமூகம் முன்னேற்றணும், தமிழ் சமூகத்துக்கான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முன்னெடுக்கணும். ஸ்டெர்லைட் பிரச்சனை, முல்லை பெரியாறு, காவேரி போன்ற மொழி உரிமை, அது போன்ற தளத்தில் திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் தான் இங்கே சண்டையே. ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னுடைய இரு கண்கள் சொன்ன தாவேக்காவை நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்தின் குறியீடா பார்ப்பீங்க? அதாவது இப்போ சீமான் எடுத்துங்க, தமிழ் தேசியம் பேசுவார். ஆனால் அவருடைய குடும்ப பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு சமூகம் சார்ந்த குடும்ப பின்னணி. இது அவரே மறுக்கலையே. இல்ல, மறுக்கலன்னும் போது பிற மொழி பேசுபவர்கள் அவர் இறக்குறாரு. இல்ல இதுல விஷயம் யாரு வேணாலும் வாழலாம், நாங்க தான் ஆளுநர் தானே உறுதியா இருக்கு. இல்ல அவர் மறுக்கவே இல்லை. இல்ல யாரு வேணாலும் வாழலாம். இப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பம், இப்போ அண்ணன் தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு பிறகு அந்த கட்சி தலைமை இருக்கிறது யாரு? அவங்க மனைவி அந்நியார் பிரேமலதா. அண்ணன் சீமானுக்கு காலம், அதாவது அந்த பிறகுன்ற வார்த்தை தவறானதாக கூட இருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய இடத்துக்கு சீமானுடைய துணைவார் வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்போ அந்த அச்சம் இருக்கா இல்லையா தெரியல. ஆனால் தமிழ் தேசியம் பேசாத தாவேகா தலைவர் தமிழீழத்திலிருந்து தான் வந்து பெண் எடுத்து திருமணம் பண்ணியிருக்காரு. அப்போது இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக ஏன் எடுத்துக்கக்கூடாது? அப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் கண்டிப்பாக அந்த தமிழ் தேசியத்து மேலே, அந்த சமூகத்துக்கு மேலே, தமிழ் ஈழத்துக்கு மேலே பாசம் இருக்கக்கூடிய தாவேகா தலைவரை தான் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, ஆணித்தரமான கருத்து. இந்த களத்தில் அதிமுக திமுக 15 சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்த அதிமுக, 11 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த இப்போ திமுக, அதற்கு மாற்றாக தாவேகா தான் அப்படின்னு நம்புறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கு அதிமுகவே களத்திலேயே இல்லை அப்படின்றது தான் உண்மை.
ஏன்னா அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவர்களாகவே திட்டமிட்டு ஒரு 4-5 இளைஞர்களை வந்து அதிமுக கூட்டணியில் அதுக்கு தலைப்பிலே ஒரு குறிப்பிட்ட தீனன் இன்னைக்கு திமுக கோலச்சுக்கூட எல்லாமே அதிமுக வந்தவங்க தான். அப்பெல்லாம் கூட அந்த கட்சி இருந்து தான் இருக்குது. இப்போ செங்கோட்டையோட வருகைக்கு அப்புறம் அந்த கட்சி ஆட்டம் ஆடிவிடும் அப்படின்றது அது ஏற்புடையதான் அப்பவே கேட்டேன். இல்ல இது அந்த மீண்டும் அதிமுக கரைந்து கொண்டு இருக்கிறது சரியான வாதமா? ஆமா, 100% சரியான வாதம். நீங்க பேசுறது வந்து நீங்க வைக்கக்கூடிய வாதம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல வேற ஒரு நிலை, அம்மா இருக்கிற காலத்துல ஒரு நிலை, இன்றைக்கு இபிஎஸ் காலத்துல இருக்கிறீங்க. இபிஎஸ் காலத்துல வந்து அவருடைய ஒற்றை கருத்தை ஏற்றுக்கணும் தொண்டர்கள் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இன்றைக்கு ஒவ்வொரு தலைவர்களாக வெளியே வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதாவது குறிப்பாக வந்து ஒரு 4 கால மண்டபத்தில் ஒரு கால் எடுத்தால் கொஞ்சம் அது ஸ்டேபிளாக ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுடும். ஆனால் 2 கால் எடுத்தால் நிற்குமா? அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து அண்ணன் செங்கோட்டையனுடைய வருகை என்பது முழுதாக அவர்களுடைய அதிமுக கூடாரத்துடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தூணை வந்து எடுத்துட்டதுக்காக போல தான் நம்ம பார்க்கணும். தாவேகா மீது தொடர்கின்ற மற்றொரு விமர்சனம் அப்படின்றது அந்த தொண்டர்கள் ரசிகர்களாகவே தொடர்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அப்படின்னு தான். அதாவது தாவேகாவை விரும்பக்கூடிய எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே இந்த கருத்தை முன்வைத்து வருது நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக இதை எப்படி பார்க்குறீங்க? இனி அரசியல் படுத்துவார்கள். ஏன்னா அரசியல் படுத்துவதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மூத்த அனுபவசாலி அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்களாக உள்ளே வராங்க. இப்போ எங்களை போன்ற தோழர்கள்லாம் உள்ளே வர விருப்ப காரணமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டங்களில் போராட்டங்களை வந்து இனி துவங்கும். கொள்கை ரீதியான பிரச்சார கூட்டங்கள் தாவேக்கால நடக்கும். அதற்கான முத்தாய்ப்பாக தான் வந்து அனுபவசாலி அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் வந்து இணைகிறாங்க. தமிழகம் முழுவதும் மாற்றுக் கட்சியிலேருந்து இணைக்கக்கூடிய படலங்கள் மிக தீவிரப்படுத்தப்பட்டு வருது அப்படின்றத என்னுடைய பார்வையில் நான் பார்ப்பேன். இன்னொன்று பொதுவாக அந்த தேர்தல் தொடர்பாக பேசும்போது ஒரு சட்டமன்ற தேர்தல் அல்லது ஒரு தேர்தலை எதிர்கொள்வது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ஒரு 68,000 பூத் கமிட்டி வச்சுக்கிறாங்க. திமுக மட்டும்தான் அந்த கட்டமைப்பு இருக்குது. இதில் வந்து இவங்க வந்து அந்த பூத் கமிட்டி அளவில் ஆட்களே இருக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் அவ்வளோ வேலைகள் அங்கே நடக்கும். அதெல்லாம் தாவேகா வந்து எதிர்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு களத்தில் கோலோச்சி இருக்கக்கூடிய கட்சிகளோட ஆதரவாளர்கள் இதை பேசுறதை பார்க்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியும்? மீண்டும் இதே தான் பதில் சொல்லணும். ஏன்னா அனுபவசாலிகளை கொண்டு வர்றதே வந்து இதை எதிர்கொள்றதுக்காக தான் அனுபவசாலிகளை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அதே போல் வந்து இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து மிகப்பெரிய பணத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டதாக வந்து பரவலாக பேசப்படுது. அதுதான் உண்மை என்றும் சொல்லப்படுது. இவர்கள் வந்து எவ்வளவு விலை கொடுத்தோம் மக்களை விலைக்கு வாங்கிடலாம், அந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்ற திட்டத்தில் அவங்க பயணம் பண்ணுறாங்கன்றத பரவலாக பேசப்படக்கூடிய கருத்து. அதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு தான் அனுபவசாலிகளை இன்றைக்கி தாவேக்கா உள்ளே கொண்டு வருது. இவர்கள் இளைஞர்களை வந்து இளைஞர் சக்தியை அந்த தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து மாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று இளைஞர்களை வழிநடத்தி கண்டிப்பாக பூத்து கமிட்டி திராவிட கட்சிகளை விட பூத்துக்கு அதிக ஆட்களை கொடுக்குற சக்தி தாவேகாக்கு இருக்குது. அதை வழிநடத்துறதுக்கு மூத்த அரசியல் தலைவர்களை இணைச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவாங்க. தாவேகா தொடர்பாக பேசும்போது மற்றொரு வாதம் முன்வைக்கப்படுது. பாஜகவால் இறக்கிவிடப்பட்டுள்ளார் விஜய். திமுகவின் எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பாஜக தான் இவரை பயன்படுத்துது அப்படின்னு ஒரு வாதம் ஒரு குறிப்பிட்ட தரப்பில் முன்வைக்கப்படுது. எப்படி? அதாவது யாரெல்லாம் அரசியல் களத்தில் தீவிரமாக வராங்களோ அவர்களெல்லாம் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றது வந்து அந்த கட்சியோட பி டீம், இந்த கட்சி பி டீம் அப்படின்றது சொல்லாடல் ரொம்ப அதிகரிச்சு வருது. அதை நம்ம பழகிட்டோம். அதை கேட்டு மக்களுக்கே பழகி போச்சு. இன்றைக்கு முழுவதுமாக அதிமுகவிலிருந்து வந்த அண்ணன் செங்கோட்டையனை இந்த கட்சி ஏற்றுக்குதுனாவே அதிமுக யாருடைய கூட்டணியில் இருக்கிறதுன்றது மக்கள் பார்வைக்கே நம்ம விட்டுடுவோம். அப்போது அது யாரை பலவீனப்படுத்தும், எந்த கட்சியை பலவீனப்படுத்தும்? முழுவதுமாக அதிமுக கூட மீண்டும் இந்த தாவேக்கா ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி அதிமுக கூட ஆதரித்து தாவேக்கா பயணம் பண்ணுதுனாவே அது பாஜகவை ஆதரிக்கிறதுன்றது மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஆக இவர்கள் 100% அதிமுகவிலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த கட்ட தலைவராக இவங்க உருவாக்குறாங்க என்பது அதிமுக பாஜகவுடைய கூட்டணியே தாவேக்கா ஏற்றுக்கொள்ளாது அப்படின்றது தான் நிலை. இதையே வந்து நம்ம ஒரு சாட்சியாக எடுத்துக்கிட்டு எந்த அடிப்படையிலும் இது வந்து பாஜகவுடைய ஆதரவாக வந்து தாவேக்கா இவர் கொண்டு போகலன்றதை நம்ம உணரணும். அந்த பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள்
5 ஆண்டுகள் அதை கடந்தும் எங்களோடு இருக்காங்க, ரொம்ப தெளிவாக கொள்கை கூட்டணியாக எங்களோடு பயணிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் காங்கிரஸும் இப்போ வேகமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேர் கொண்ட குழுவையும் அமைச்சு அந்த வேலையெல்லாம் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்? இது திமுகவுக்கு நெருக்கடியை தான் கொடுக்கும். ஒற்றை இலக்கத்தில் இருக்கிறவங்களா இப்போ இரட்டை இலக்கத்தில் வந்து சீட்டு கேட்கக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் தான் உங்களோட நிற்கிறோம். ஆனால் திமுகவுடைய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 இலக்கத்தில் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற கருத்தை முன் வச்சுக்கிட்டு அவங்க பேசிட்டு வராங்க. அப்போது கூட்டணி கட்சிகள் இவர்களோட தமிழகத்தை காப்பதற்காக இடம்லாம் எங்களுக்கு விஷயமே கிடையாது. அப்படிலாம் யாரும் கொள்கை பேசுற தலைவர்லாம் இல்லை. அந்த சமரசம் கேட்போம், ஆட்சியில் அதிகாரம் கேட்போம், அமைச்சர்களாக நாங்கள் பங்கேற்ப கேட்போம், ஆனால் அது தரலனாலும் கொள்கை கூட்டணியாக நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூக்கறுபட போகிறது திமுக தலைமையா அல்லது கூட்டணி கட்சிகளான்னு தெரியல. இரட்டை இலக்கத்துக்கு கேட்டுட்டு மீண்டும் பழைய இடத்துக்கே ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் வாங்கிட்டு மூக்கறுபட போகிறது கூட்டணி கட்சிகளா, அல்லது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அந்த நேரத்தில் அடிபணிஞ்சு அந்த தலைமை அவர்களுக்கு கூட்டணி கட்சி கேட்ட மாதிரி இரட்டை இலக்கத்தில் கொடுக்குமான்றது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் அவர்கள் கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு உருவாக போகிறது மட்டும் நிதர்சனமான ஒன்று. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற அந்த முழக்கங்கள் வந்து ரொம்ப காலமாக அங்குன்றும் இங்குன்றுமாக ஒழித்தா கூட 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி அதை தொடர்ந்து பேசி வரதை கண்டிப்பாக. முன்னதாக தாவேகா அதை வந்து உறுதியப்படுத்திருச்சு. ஆமாம், எங்களோட கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் அதிகாரத்தில் வந்து நாங்கள் பங்கே தருவோம் அப்படின்னு தாவேகா அறிவிச்சதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த முழக்கங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம்? தாவேகா ஜனநாயகத்தை முழுவதுமாக நம்புது. அவர்கள்கிட்ட சர்வாதிகார போக்கு இல்லைன்றதை மக்களுக்கு வெளிப்படுத்துது. அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு சாமானிய சின்ன இன்றைக்கு உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த சமூகத்துக்கு செய்யணும் என்ற எண்ணம் இருக்கும். அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்து பகிர்வு கொடுத்து அந்த கொள்கையும் அவர்கள் உள்ளே கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படணுன்றது தாவேகாவுடைய கொள்கை. ஆனால் திராவிட கட்சியுடைய கொள்கை என்னென்னா, அவர்கள் மட்டும்தான் ஆட்சி கட்டிலில் அதிகாரத்தில் உட்காரணும், அவர்களுடைய கருத்துக்களை மட்டும்தான் அவர்கள் செய்யணும். கூட்டணி கட்சிகளில் தேர்தல் நேரத்தில் மட்டும் அவர்களுக்கு அது பணமாவோ அல்லது சீட்டாவோ கொடுத்துட்டு அவர்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது அந்த தலைமையுடைய நோக்கம். அதை மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த மக்கள் தான் வந்து தாவேகாக்கு ஆதரிப்பாங்கன்றது. இப்போ அதிமுக, திமுக திராவிட கட்சிகள் ஒரு வார்த்தைக்காவது அந்த முழக்கத்தை ஏற்க விரும்பல, அதை ஏற்கவே மாட்டாங்க. மாறாக தமிழக மக்கள் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற வாதங்களை, அந்த முழக்கங்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி தமிழக மக்கள் ஏற்க மாட்டாங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற விஷயம்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு, தமிழக மக்களே அதை ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? அதாவது இது பரீட்சார்த்தமா யார் இப்போ பரீட்சை பண்ணி பார்த்தாங்க, எப்போ வந்து தமிழகத்தில் வந்து இல்ல, இது வரைக்கும் தமிழக அரசியல் பார்த்திராது. அதே போல வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்து முழு பலம் எப்போ கொடுத்து அவங்க அந்த பலத்தோடு உட்காடுறாங்களோ அப்போது நல்லாட்சி அமையறதுக்கு மாறாக சர்வாதிகார மனப்பான்மை தான் வந்து நடந்திருக்கு. அதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது ஒரு இழுபறி அரசாங்கம், ஒரு கூட்டணி அரசாங்கம் இப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஜனநாயகம் வந்து தழைத்தவங்க அந்த இடத்துல மக்களுடைய வலி வேதனைகளை உணரப்படும், மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக வந்து சேரும். ஏன்னா இது ஒரு தொங்கு சட்டசபை அல்லது இது ஒரு கூட்டாட்சி அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது தான் மக்களுக்கான ஆட்சியாக இருக்குன்றது தான் ஒன்று நிதர்சனமான ஒன்று. எஸ்ஐஆரோட பணிகள் களத்தில் அது தொடர்பாக நிறைய விமர்சனம் கருத்துக்கள் தொடர்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய இப்போ தேதி கூட 11ஆம் தேதி, டிசம்பர் 4 11ஆம் தேதிக்கு அந்த நீட்டி வச்சிருக்காங்க. களத்தில் எஸ்ஐஆரோட பணிகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை, கருத்து? எஸ்ஐஆர் மத்திய அரசு அதுக்கான வேலைகள் மிக தீவிரமாக நடக்குது. எல்லா பகுதியிலும் அதுக்கான நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கான பணிகளை சிறப்பாக பண்ணிட்டு வராங்க. இல்லை, இந்த ஊழியர்களோட வேலை பளு, அது குறிப்பாக பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பிஎல்ஓ, அந்த நிலைய அலுவலர்கள் ரொம்ப கடுமையான மன உளைச்சலாக இருக்கிறாங்க. சில உயிரிழப்புகள் கூட ஏற்படுது. மேற்கு வங்கம்லாம் அது ரொம்ப கடுமையாக அதை சுட்டி காட்டி கடுமையாக எதிர்த்து வருவதை நம்ம பார்க்குறோம். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அப்போ நீங்கள் சரியான திட்டமிடல் இல்லாமல் தான் அதற்கு காரணம் அப்படின்னு பரவலாக முன்வைக்க இல்லை. இதை போன்ற வெளிப்பாடு காரணமாக தான் வந்து இப்போ அந்த நீட்டிப்பை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்படி ஒரு அழுத்தம் இருக்குது. இப்படியான இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து வேலை பளு கூடுதலாக இருக்குன்றதுனால தான் அது இப்போ அதிகமாக நீட்டிச்சு கொடுத்துருக்குறாங்க. சரியோ தப்போ, ஆனால் வந்து சரியான வகையில் வந்து
அந்த நோக்கம் நிறைவேறப்படணும். அதாவது போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்து தான் இது சொல்கிறாங்க. இது அவசர கதியில் இதை வந்து முடிக்காத இதுக்கான கால அவகாசத்தோடு வந்து செஞ்சு அதை வந்து மிகச்சரியா இந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது கோரிக்கை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஆனால் அது நிறைவேற்றப்படுமா, எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்னு கேட்கல. இல்லை, அப்போ அவங்க கால நீட்டிப்பு கொடுத்துருக்காங்கன்றது போதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இன்னொரு கால நீட்டிப்பு கூட கொடுக்க, அதாவது இன்றைக்கு ஒரு 50%, 75% எவ்வளோ கடந்திருக்காங்கன்றது துறை ரீதியாக தான் அவங்களுக்கு அதுக்கான ஆய்வறிக்கை தெரியும். அது முழுமையாக அடையலைன்னா அது ஒரு நீட்டிப்பை கொடுத்து அதை முழுமைப்படுத்துவோம். பீகார் தேர்தல் பின்னணியில் தான் வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு வாதத்தையே முன் வச்சாங்க இந்தி கூட்டணி. ஸோ அந்த குழப்பங்களோடு இதை அப்படி பார்க்கலாமான்னு கேட்குறேன். இது 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 சரியாக நடைபெறவில்லை என்றால் இது வாக்கு திருட்டை நோக்கி போகும் அப்படின்னு குறிப்பிட்ட தரப்பினர் வாக்குகள் வந்து செல்லாததாக்கப்பட்டு விடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி செல்லாதாக்கப்படும்னா, இப்போ இந்த இவர் திராவிட கொள்கை இருக்கிறவர், இவர் இந்த கட்சியை சார்ந்தவர்ன்றதுக்காக அவருடைய வாக்குகளை வந்து பறிச்சுடுவாங்களா எப்படி? அது உண்மைத்தன்மை, யார் உயிரோடு இருக்கிறாங்க யார் இல்லை அப்படின்றத ஆய்வு பண்ணுறது தான் இந்த எஸ்எல்ஆருடைய நோக்கம் அப்படின்றது விஷயம். அப்போது 100% இருக்கிற வாக்காளர் அதில் உண்மைத்தன்மை அறிஞ்சு ஒரு 5% அதில் வேறுபடலாம், அவ்வளோதானே தவிர ஒரு பெரிய ஒரு சதவீத மாற்றங்கள்லாம் வந்து 150ஆகலாம் மாற்ற முடியாது இல்லை. அப்போது இப்போ ஒரு அரசியல் பின்னணி இருக்கக்கூடியவங்க இப்போ என்னுடைய வாக்கு பறிக்கப்பட்டதுன்னா அதுக்கான போராட்டத்தில் முன்னெடுப்பேன் நான். அப்போது இது எந்த இடையில சரியான வாதம் அடிப்படையிலன்னு தெரியல. இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்க்கும்பொழுது இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள், புதிய கட்சியோட வருகை, அதெல்லாம் கடந்து நம்ம பார்க்கும்போது 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி சாதித்தது என்ன, சாதிக்க தவறியது என்ன அப்படிலாம் அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக. இப்போது ஒரு நீர் மேலாண்மையே வந்து இந்த ஆட்சியில் வந்து சரியில்லை. இப்போ நான் குறிப்பாக வந்து 10 மணிக்கு இங்கே வந்து சேரணும்னு ஒரு திட்டமிடலோடு வந்து நான் காஞ்சிபுரத்துலேருந்து புறப்பட்டேன். ஏறக்குறைய 8:30 மணிக்கு புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு ஏறக்குறைய 3.5-4 மணி நேரம் ஆச்சு. நல்ல மழை, சாலையில் அப்படியே விவசாயம் பண்ணலாம், ஏறு ஓட்ட தேவையில்லை, அப்படியே நாற்று நட்டு தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா களத்தில் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம், ஆய்வு கூட்டம் அப்படின்னு பம்பரமாக சுழல்கிறார்களே. பம்பரமான சுழல்றாங்கன்னா எதுக்காக சுழல்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நம்ம தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சாலை குண்டு குழுமையாக இருக்குது. அது பராமரிக்கிறது வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை வாயில்னு சொல்லலாம். ஆனால் நீர் மேலாண்மை ஒழுங்காக இருந்தால் அந்த நெடுஞ்சாலைகளில் ஏன் நீர் தங்குது? அப்போது அந்த நீர் தங்குறதுனால தான் வந்து அந்த சாலைகள்லாம் வந்து பாழ்படுது. அதே போல் எல்லா மாவட்டங்கள்லேயும் அமைச்சர்கள் சுழறாங்க. பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து நிதி ஒதுக்கப்படுது. ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போகுதுன்னு அமைச்சர்களையும் ஆளுங்கட்சியும் கேட்டால் தான் தெரியும். ஸோ எது 26 இந்த தேர்தலில் எது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும்னு பார்க்குறீங்க? திமுக பவள விழா கண்ட கட்சி, 5-6 முறை ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. இது ஒவ்வொரு தேர்தலின் போதும் அது குறிப்பிட்ட அதே கோரிக்கைகள், இதை செய்யலை அதை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதனோட பார்க்கும் பொழுது திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 330, 40 நாங்கள் வந்து நிறைவேற்றி இருக்கிறோம் திமுக தரப்பு சொல்லுது. ஆனால் பாமக அன்புமணி ராமதாஸ் ஏறக்குறைய 60 வாக்குறுதிகள் கூட செயல்படுத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும் மக்கள் அதெல்லாம் யோசிப்பாங்களா? கண்டிப்பாக. சட்ட ஒழுங்கு தான் வந்து மிகப்பெரிய சீர்கேடாக வந்து மக்கள் பார்ப்பாங்க. சட்ட ஒழுங்கு இந்த அரசாங்கம் சரியாக கையில் வச்சிருக்கல அப்படின்றது மக்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லா பகுதியிலும் இந்த குற்ற சம்பவங்கள் வந்து இன்றைக்கி பாலியல் பலாத்காரம், இந்த ரவுடிகளுடைய அராஜகம், அது போன்ற நிகழ்வுகள் வந்து இன்றைக்கி தலை துவங்குது. அதே போல் இந்த நிலைமை வரை வந்து இந்த அரசாங்கம் வந்து பெண்களை வந்து 1000 ரூபாய் பணம் வாங்கக்கூடிய நிலையில் தான் இந்த அரசாங்கம் வச்சுருக்கு. அதே போல் இந்த பேருந்து இலவசம் என்பது வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட அந்த 30 ரூபா 40 ரூபா கொடுத்து இந்த பெண்கள் அந்த பேருந்துகளில் பயணம் பண்ணக்கூடிய பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறலை அப்படின்றத தான் காட்டுது. இந்த இலவசங்கள் மகளிர் உரிமை தொகை இந்த எலெக்ஷனில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுமா? 1,14,00,000 பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை தந்திருக்கோம் அப்படின்னு திமுக சொல்லுது. அதே மாதிரி இந்த விலையில்லா பேருந்தில் வந்து இலவச பேருந்து திட்டம் மூலமாக நாங்கள் மக்களிடையே பெண்களிடையே குறிப்பாக நாங்கள் சென்று சேர்த்திருக்கிறோம். உறுதியாக பெண்களின் வாக்குகள் எங்களுக்கு தான் அப்படின்னு திமுக பெரும் நம்பிக்கையோடு சொல்லுது. சேர்த்திருக்கிறதா இவருக்கு நினைக்கலாம். ஆனால் சேர்த்திருக்கக்கூடிய இவர்களுடைய அமைச்சர்களே வந்து அதை ஏளனப்படுத்தியும் ஓசி பஸ்ஸில் போகிற அப்படின்றதையும் 1000 ரூபா கொடுத்தா நீ வந்து மேக்கப் செட் வாங்கி மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆக
இது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டம் என்பதை மறந்து இது ஒரு மன்னராட்சி போன்றோ அல்லது மன்னர் வந்து இவங்களுக்கு இலவசமாக மன்னராட்சி கூட வந்து மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த வரியில தான் மன்னராட்சி நடக்குது. ஆனாலும் கூட மன்னர் என்பது வேறு, மக்களாட்சி என்பது வேறு. இவர்கள் மன்னர் மனப்பான்மையில் இவர்களுடைய அமைச்சர்கள் பேசக்கூடியதெல்லாம் வந்து இந்த பெண்கள் பார்க்குறாங்க. இது நலத்திட்டமாக இருந்தாலும் கூட இவர்களை கேவலப்படுத்துகிறாங்கன்றத தமிழக பெண்கள் முழுவதுமாக உணர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பயனாளிகளே வந்து எதிராக தான் வாக்கு போடுவாங்க. இப்போது தமிழக அரசியல் களம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள்லாம் வந்து பேசும்போது இது வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான் காரணம், மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை செய்வதற்கு கூட நிதியை தர மறுக்கிறது, இன்னமும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி மாநில அரசு தங்களுடைய உரிமையை கேட்கும் இடத்துல தான் இருக்கு, அதனால எல்லாமே மத்திய அரசாங்கத்தை நோக்கி தான் கேள்வி எழுப்பணும். நீங்க மீண்டும் மீண்டும் மாநில அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்வி எழுப்புவதே மத்திய அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? கேள்வி மாநில அரசாங்கத்திடம் நம்ம கேள்வி எழுப்பும் போது எல்லாமே மத்திய அரசு கேளுங்க, மத்திய அரசு தந்தா தானே நம்ம வந்து நலத்திட்டங்களை வந்து இங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னு மாநில அரசு அந்த பதிலை முன்வைக்குது. இப்போ மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா மாநில சுயாட்சி இன்னும் முழுமையா நம்மளால அனுபவிக்க முடியல அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசை நம்பி மாநில அரசு இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மாநில அரசுக்குன்னு தன்னிச்சையாக வருவாய் வரக்கூடிய வருவாய்களை இந்த அரசு சரியாக பயன்படுத்துதா, அல்லது இப்போ இந்த கூவம் போன்ற நதிகளுக்கு வந்து ஏறக்குறைய 10,000 கோடிக்கு மேலே செலவழிச்சதா இந்த அரசு சொல்லுது. அப்போ அந்த 10,000 கோடி செலவு பண்ண கூவம் இன்றைக்கு அந்த ஆற்றுல பன்னீர் ஓடுதா? ஆக இவர்கள் இந்த மத்திய அரசு கிட்ட வாங்கக்கூடிய நிதிகளை இந்த அரசு தவறான திட்டங்களுக்கு, ஊழல் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள திட்டங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு அந்த பணங்களை வீணடிக்கிறாங்கன்றது தான் உண்மை. நேரடியாக மக்களுக்கான நலத்திட்டத்துக்கு இந்த அரசு பயன்படுத்தியிருந்தா கூடுதலாக மத்திய அரசு நிதி கொடுக்கணும்னு கேட்குறதுல நியாயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கேட்டு பெறக்கூடிய நிதியை கூட வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களுக்கு இவங்க பயன்படுத்தாத ஊழலுக்கான வாய்ப்புள்ள கொள்ளையடிக்கக்கூடிய திட்டங்களுக்கு இந்த அரசு பயன்படுத்துறதுனால தான் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்றது தான். 26 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கும். அதிமுக, பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி கட்சிகள், தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி களத்தில் ரொம்ப வருஷமாக தனித்து இருக்குது. இந்த தேர்தலிலும் உறுதியாக நாங்கள் தனித்து தான் களம் காணுவோம் அப்படின்னு அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வருவதை பார்க்குறோம். ஸோ களத்தில் 4 முனை போட்டி இருக்கிறத நம்ம உணர்கிறோம். நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு குறித்து உங்களுடைய பார்வை? நாம் தமிழர் அவருடைய வாக்கு சதவீதத்திலிருந்து ஏறக்குறைய பாதி வாக்கு சதவீதத்தை இந்த வாட்டி தூக்கி நிறுத்துவார். ஏன்னா இளைஞர்கள் தூக்கி நிறுத்துவார்னா கம்மியாகுன்றீங்களா, அதிகரிக்குன்றீங்களா? கம்மியாக தான் வாங்குவார். காரணம் இளைஞர்களுக்கு மாற்று இயக்கம் இல்லாத இருந்தது. தாவேகா வருகைக்கு முன்பாக, தாவேகா வருகைக்கு பிறகு அவருடைய அந்த எதிர்ப்பு மனநிலை, அந்த கட்சி வரும்போது அவருடைய பேசின பேச்சு, வருகைக்கு பிறகு அவர் பேசக்கூடிய இன்றைக்கு அந்த மாறுபட்ட கருத்து போன்றவர்கள்லாம் வந்து அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் பின்னாடி இருந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி ஏறக்குறைய 50% இளைஞர்கள் தாவேக்காவை நோக்கி வந்துட்டாங்க. அந்த வாக்கை அவர் வந்து உறுதிப்படுத்துவார், அவ்வளோதான். போன முறை ஒரு 8% வாங்கியிருக்காருன்னா இந்த முறை ஒரு 4% வாக்கை உறுதிப்படுத்துவார், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தமிழக தேர்தல் களத்தில் 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 6,37,00,000 எனக்கு தெரியும், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 2 கோடி வாக்குகளை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு அதிமுக சொல்கிறதும், எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க திமுக சொல்கிறதும் நம்ம பார்க்குறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 கோடி வாக்குகள் பெரும் கட்சி ஆட்சி அமைக்கும், எந்த கட்சி அந்த வாக்குகளை பெறும்னு புரிஞ்சுக்கலாம்? அதாவது இன்னும் வந்து கணினிப்படுத்தப்படலை. அதாவது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் வந்து இவர்களே போய் வீடு வீடாக போய் உட்காந்து அந்த பகுதியினுடைய கிளை செயலாளர் போய் கட்டாயப்படுத்தி, கிளை செயலாளர் வந்துட்டார், ஒன்றிய செயலாளர் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டார், பழைய சேர்மன் வந்துட்டார், பழைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்துட்டார் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் ஏற்படையில் அவங்க வீட்டு வாசப்படியில் போய் உட்காந்து அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி வாக்காளர் அட்டையை கொடுக்கறது தான் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. உதவி செய்கிறார்கள். ஏன் நீங்கள் கட்டாயப்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அது சரி, அது மக்கள் பார்வைக்கு விட்டுடுவோம். அது வந்து நம்ம அரசியல் கட்சியினுடைய நடைமுறை.
ஆனால் தாவேக்கா பொறுத்தவரையிலையும் அவர்களுக்கான ஒரு கணினி சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இணையறவங்க இணையலாம், அது இணைப்புக்கு வந்து அவங்களுடைய வாக்காளர் அட்டை இதெல்லாம் பதிவு செஞ்சால் தான் இணைக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு 10 நாட்களுக்குள்ளாக ஏறக்குறைய 1 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை வந்து தாவேக்கா இன்னைக்கு சேர்த்துருக்குன்னா அதை வந்து நம்ம 2 மடங்குக்கு மேலே பார்க்கணும். காரணம் என்ன, ஒரு ஆர்வமுள்ள இளைஞர் தான் போய் அந்த வேலையை செஞ்சு அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை கடந்து அவருடைய குடும்பங்கள், அவருடைய நண்பர்கள், அவர் போய் வாக்கு கேட்டால் அவங்களுடைய நண்பர் குடும்பம் போடும், அவங்க சொந்த குடும்பம் போடும். இதெல்லாம் கணக்கு வச்சா கூட நமக்கு வந்து இரட்டிப்பாக பார்த்தா கூட ஏறக்குறைய 3 கோடி வாக்காளரை வேணால் தாவேக்கா இந்த தேர்தல் அறுவடையாக கிடைக்குமே தவிர அதிலிருந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லது திரு தீனன், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி தோழர்.